கால் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ மேடம் பே பண்ணணும்? ₹2 சார். 2 2000 ருபீஸா? வெறும் ₹2 தான் சார். வெறும் ₹2. ஓகே மேடம், ஓகே மேடம். ₹2 ஆஃபர் முடிஞ்சிருந்தா ₹350 பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே மேடம். செக் பண்ணி பாருங்க. பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். ஓகே. அன்னைக்கு 350 தான் கட்ட சொன்னாங்க. இன்னைக்கு பரவாயில்ல ஆஃபரு. வணக்கம். நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் முத ஸ்விக்கி பார்ட்னர் இதில் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணோடனையும் இது என்னது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு வந்து கஸ்டமர்னாலேயோ இல்லை இதனாலேயோ அப்படிலாம் இல்லை. என்னென்ன எனக்கு அடுத்த வீடியோவில் இல்லை, இப்போ ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். இப்போ வந்து எங்கள் இதில் வந்து என்ன சொல்கிறது, லேடிஸ்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதான் நாங்கள் சொன்னேன், நிறையா ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னேன். இல்லை சேஃப் இல்லை அப்படின்னாங்க. எனக்கு பழக்கப்பட்ட ஏரியா தான் அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஆர்கியூ பண்ணி தான் என்ன இந்த மேனேஜர் எடுத்தாங்க. உங்களுக்கு என் வேலைக்கும் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னாங்க. இல்லை ப்ராப்ளம் வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து எனக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரெஃபர் கீழே தான் நான் இதை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ரெஃபர் கொடுத்து நேற்று பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க வந்து லேடிஸ் ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிறனால என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அதை லாக் பண்ணிவிட்டு என்னதை ஆஃப் பண்ணிவிட்டு என்னுடைய இதில் வந்து என் கூடயே வந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் அவங்க மேனேஜர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறனால கூடயே வந்தாங்க. நாங்கள் வந்து அதனால் அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா ஹஸ்பண்டு அவங்க ஒர்க்கையும் விட்டுட்டு என்னுடைய இதுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. நேற்று மொத்தத்துக்கு நான் வந்து ஆன் பண்ணி நேற்று ஆப்பு எல்லாமே அந்த என்னது ப்ரொஃபைல் எல்லாமே டீட்டெயிலாம் கொடுத்து முடிச்சுட்டு எனக்கு மத்தியானம் ஆயிடுச்சு. 1 மணிக்கு மேலே 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்போ நான் போய் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சோன்னுமே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் மொத்தம் 3 ஆர்டர் எடுத்தேன். எடுத்து முடிச்சோன்னுமே எனக்கு வந்து நான் வந்து அடுத்து 3வது ஆர்டர் முடிச்சோன்னுமே அடுத்து கேட்குது. நான் வந்து அது எஸ்ன்னு கொடுக்குறது வந்து கொடுக்காம இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. நான் அதை கொடுக்காம நான் போயிட்டேன். அடுத்த ஆர்டர் கேட்குது உனக்குன்னு நினச்சிட்டு நான் நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்காம வந்துட்டேன். ஸோ அது வந்து 2 ஆர்டர் தான் கணக்கு எடுத்தது. அப்போது அது வந்து இன்னும் டெலிவரி பண்ணாத மாதிரியே வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் நான் ரொம்ப நேரம் கழித்து தான் சரி இதை எஸ் கொடுத்து பார்ப்போன்ட்டு எஸ் கொடுத்து பார்த்தேன். அதுக்கடுத்தது எனக்கு 3வது ஆர்டர் வந்தது. நான் அடுத்து காமிக்கிறேன். ஓகே அப்படின்ட்டு 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து போய் இன்னொரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன். வீட்டில் யாருக்கும் இது வந்து இந்த ஒர்க்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ சரி அதையும்ட்டு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்து ஒரு ஆர்டர் எடுத்தேன். டோட்டலாக நேற்று ஒரு ஆர்டர் தான் 4 ஆர்டர் எடுத்தேன். 4 ஆர்டருக்கு எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் எவ்வளோ கிடச்சிதுன்னா இது வந்து ₹115 கிடச்சிருக்கு எனக்கு. இது எப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா நேற்று நான் போயிட்டு வந்ததுக்கு எனக்கு ₹110 கிடச்சிது. இவங்க வந்து இன்சென்டிவ் அந்த இதெல்லாம் போட்டு ₹15 போட்டிருக்காங்க. அது எப்படின்னு தெரில. இந்த நேற்று என்னுடைய சேலரி வந்து எனக்கு ₹15 கிடச்சிருக்கு. ₹115. அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நானுமே இதில் வந்து போக தான் கற்றுக்கணும். நான் நல்லா இதில் கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து நான் என்னென்ன இதில் பண்ணுறேன்னோ அது ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே பாய்.